காராமணி காரக்குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு இது எல்லாத்தையும் நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு வாணலியில் சின்ன வெங்காயம், பூண்டு, கடுகு இது மூணுத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு வந்து கொஞ்சம் கருகின பதத்தில் வந்து வதங்கணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து அதனுடைய ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் வெளியில் வரும். கூட வந்து இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதனோட வந்து வெந்தயம் போட்டுக்கோங்க. ஏன் நம்ம முன்னாடியே வெந்தயம் போடல அப்படின்னா பூண்டு வந்து கருகிற மாதிரி வறுக்கும் போது வெந்தயமும் கருகிருச்சு அப்படின்னா குழம்பு கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம அந்த மாதிரி போடாமல் லாஸ்ட்டாக போடுறோம். பாருங்கள், இப்போ எல்லாமே வந்து பொன்னிறமாக வதங்கிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், வெங்காயம், சின்ன வெங்காயம்லாம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருக்குது. கலரே வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்குது. கூடவே மஞ்சத்தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே மிளகாத்தூள், குழம்பு மசாலா இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்பூன் அளவு எனக்கு கரெக்டாக வராது, நான் கையளவு தான் யூஸ் பண்ணுவேன். ஸ்பூன் அளவு யூஸ் பண்ணுறவங்க ஸ்பூன் அளவு யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த வந்து எண்ணெயில் மசால் வந்து பொரியணும் நல்லா. அப்போ தான் அந்த பச்சை வாடை போகும். இந்த பச்சை வாடை போன உடனே தக்காளி, நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி வந்து அதில் போட்டு கிளற விட்டுறணும். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். அந்த மசாலாவோடையும் அந்த சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்ந்து தக்காளி நல்லா மசிய வதங்கணும். நம்மளால் வதக்க ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னா அதனோட சேர்த்து உப்பை இப்போவே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ ஆஃபீஸ் கிளம்புறவங்களாம் இருப்பீங்க, அவங்களுக்குலாம் தக்காளிலாம் சீக்கிரம் வதங்கணும். உப்பு லைட்டாக சேர்க்கும் போது சீக்கிரம் வதங்கிடும். நான் ஆல்ரெடி வந்து காராமணி அவிச்சு வச்சுருக்கிறேன். குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு அவிச்சு வச்சுருக்கிறேன். அதையும் வந்து இது கூடவே ஆட் பண்ணுறோம். புளி கரைசல் சும்மா ஒரு கோழி அளவுக்கு கொஞ்சமாக புளி, ரொம்ப வேணாம், கொஞ்சமாக புளி கரைசல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு ஒரு கொதி வந்த உடனே தான் இந்த புளி கரைசல் ஊற்றணும். மொத்தமாக எல்லாத்தையும் ஊற்றக்கூடாது. ஒரு கொதி லைட்டாக வரும்போது நம்ம அந்த புளி கரைசல் ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா குழம்ப வந்து கொதிக்க வச்சிடலாம். இப்போ நல்லா குழம்பு கொதித்து வந்துருச்சு. மேலே மல்லிச்செடி போட்டு இறக்கலாம். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா